ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்றேங்க. இப்போ நான் சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் சூடானோன்னு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சு வரவும் இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். முட்டை கிரேவி செய்யறதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, ஒரு பச்சை மிளகாய், பழுத்த பழமா 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போறேன். ரொம்ப பேஸ்ட் பண்ண வேணாம், இந்த மாதிரி குழந்தை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தா போதும். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமா வதங்கினோடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. அந்த சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விடுங்க. முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லா முட்டையும் இதில் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டு இறக்கிடுங்க. அதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.